வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய இலக்கியங்களை மட்டும் பேசுறது அப்படின்றது வந்து அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிக்கலாம். ஆயுதம் இருந்தாலும் என்ன சொல்றது, வீர பரம்பரையினுடைய இலக்கியம் இல்லை அது. அப்போ அது எங்களுடைய வீர இலக்கியம் தான். இப்போ இலங்கையில் உட்காந்துக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா, இறந்து போனதை வச்சு முடிந்த போராட்டத்தை பற்றி வக்கனையாக எழுதி அதை நாம் என்ன பண்ண முடியும், படமாக எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து பெரிய பெரிய இயக்குநர்களை சந்திச்சோ அதை வந்து நான் ப்ரமோட் பண்ணிக்க முடியும். முடிந்த போராட்டத்தை பற்றி நான் இன்னும் க்ளோரிஃபை பண்ணி பேச முடியும். இல்லை அதுலேருந்து நான் அஃபெக்ட் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும். நான் யூரோப்பில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதை எழுத முடியும். அதெல்லாம் இங்கே பேசப்பட வேண்டியது. ஏன்னா அதெல்லாம் இவங்களுக்கு எந்த இதில்லை. இது உங்களுக்கு நேரடியாக குத்தும்ல. இப்போ அகதி பிரச்சனைன்னு யாராவது பேசுனா, எப்பா அந்த நாட்டில் அந்த நிலத்துல தான் நீ இருக்க, பேசுங்க, அரசியல் உருவாக்கம் பண்ணுங்க, ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுங்க. 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இப்போ 8-8.5 கோடி கிட்ட இருக்கோம். இவங்க வெறும் ஒரு 80,000 பேர் தான். வெறும் 80,000 பேர் முகாமில் இருக்கிறவங்க. வெளியே இருக்கவங்க சேர்த்தா 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் தான் தேருவாங்க. 8.5 கோடி எங்க, 2 லட்சம் பேர் எங்க? இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான ஒரு அழுத்தமோ இல்லை இவர்களுக்கான இந்த சட்டத்திட்டங்களை ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான அழுத்தமோ என்ன உங்களுக்கு பெரிய இம்பாக்டை கொடுத்துற போகுது? ஒன்றுமே இல்லை. ஆனால் இது ஒரு என்ன சொல்றது, இது எங்களுக்கு தேவையில்லை. ஏன் நம்ம பேசணும்? அதனால என்ன நன்மை?